தூக்கி தொங்க விடுறதா இருந்தால் ஒரு நைட்டியை மாட்டி தொங்க விடுறது எவ்வளோ ஆகிடும். பக்கம் பக்கமாக கொலைன்னு சொல்லி பேசிடுவான். பார்த்தா அது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பார்த்தா தற்கொலையாக இருக்கும். சூசைட் பண்ணிக்க போகிறோம்னா ஆஃப்டர் நம்ம பாடியை வந்து எடுக்கிறவங்க போகிறவங்க வர்றவங்க வந்து நம்மளை ஒரு நிர்வாண கதியில் வந்து அரை நிர்வாணமாகவோ இல்லை நிர்வாண கதியிலவோ பார்க்க விரும்பக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கிற ஜென்ரல் ஹியூமன் சைக்காலஜி. புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைய அடித்து தான் தொங்க விட்டான். யார் சிலம்பரசன் அடித்து தூக்கு மாட்டி விட்ருக்கான். வந்து அடிப்பார், சந்தேகப்படுவார். யாரை? புவனேஸ்வரி சந்தேகப்படுவார். புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குவார்ட்டர்ஸில் போய் கதவெல்லாம் தட்டுன்னு என் மகள் 3-4 வீட்டோட கதவை தட்டினாங்க. துறக்கலை யாருமே. துரத்துறது தான் என் மகளை வந்து காப்பாற்று. காவலருக்கு எல்லா சட்டமும் தெரிய தான் செய்யுது. பாலியல் வழக்கிலையும் மாட்டிக்கிறாங்களே, எல்லாம் தெரிய தானே செய்யுது. திருவண்ணாமலை ரேப்பில் மாட்டலையா? ignorance ஆஃப் லாங்கிறது தப்பு. எனக்கு சட்டம் தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சட்டம் தெரியும். ஆனால் தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். பொதுவா குற்றம் அப்படின்னாவே போலீஸ் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. இங்க ஒரு போலீஸுக்கே ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு உள்ளேயே ஒரு பெண் காவலர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அல்ல, அது அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் கோபம் தாபம் எல்லாமே இருக்கும். அந்த நிலைப்பாடு தான். எல்லாரும் வீடுங்கிறது ஒரு மாதிரி தாம்மா. என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் என்ன. இப்போ நமக்கு வந்து காவல்துறை கமிஷனர் அருண்னா நமக்கு வந்து சிட்டி கமிஷனர். அவங்க பையனுக்கு அவர் அப்பா தானே, குழந்தைங்களுக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் தானே. அது ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது எல்லா பிரச்சனைகளும் அவங்கள்ட்ட இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். காவலர்கள் வாழ்க்கையில் 2 பேருமே காவலர்கள் தான். தற்கொலை செய்து கொண்ட புவனேஸ்வரியும் காவலர் தான். அவங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சார்ந்தவர். அவர் சிலம்பரசன், அவரும் காவலர். அவர் ஏஆரில் இருக்கார். ஆம்டு ரிசர்வ் பட்டா போலீஸ் இருக்காங்கல்ல, புதுப்பேட்டையில் இருக்குது அதோட விங்கு, அதில் இருக்கார் அவர். இவங்க ஃபஸ்ட்டு ஆவடி பட்டாலியனில் இருந்துட்டு அப்புறமாட்டி தான் இவங்க வந்து சென்னை F2 காவல் நிலையத்தில் வந்து க்ரைமில் வந்து காவலராக இருக்காங்க புவனேஸ்வரி. இருவருக்கும் 2024ஆம் ஆண்டு காதல் திருமணம் தான் நடைபெறுது. இருவீட்டார் சம்மதத்துடன் நடைபெற்று இப்படியே போயிட்டுருக்கு. லைஃப் ரன் த்ரூ போயிட்டுருக்குள்ளே இவர் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் என்னென்னா, சிலம்பரசன் மீது வைக்கப்படுற அலிகேஷன் என்னென்னா, ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு, கம்ப்ளீட் ஆகணும். இவர் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அடிப்பார், சந்தேகப்படுவார். யாரை? புவனேஸ்வரி சந்தேகப்படுவார் அப்படின்றது அவங்க மேலே உள்ள அலிகேஷன். பாடி வந்து ராயப்பேட்டை ஜிஹெச்சில் பிஎம்க்கு அட்டாப்சிக்க வேண்டியிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைய அடித்து தான் தொங்க விட்டான். யார்? சிலம்பரசன் அடித்து தூக்கு மாட்டி விட்ருக்கான் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. எதை வச்சு சொல்கிறாங்க? எதை வச்சுன்னா, உள்ளாடையோட மட்டும் இவங்க தொங்கியிருக்காங்க. அதனால் அந்த சந்தேகம் எழுது. பொதுவாக நம்ம வந்து சூசைட் பண்ணிக்க போகிறோம்னா ஆஃப்டர் நம்ம பாடியை வந்து எடுக்கிறவங்க போகிறவங்க வர்றவங்க வந்து நம்மளை ஒரு நிர்வாண கதியில் வந்து அரை நிர்வாணமாகவோ இல்லை நிர்வாண கதியிலவோ பார்க்க விரும்பக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கிற ஜென்ரல் ஹியூமன் சைக்காலஜி. பட் தற்கொலை பண்ணுறவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது விசாரணையில் வந்து சிலம்பரசனை கூப்பிட்டு டைட் பண்ணி விசாரித்தா தான் தெரியும். தற்கொலையா கொலையா? எத்தனையோ தற்கொலைகள் கொலையாக முடிந்திருக்கிறது. கொலை என்று நினைத்த எத்தனையோ தற்கொலையாக இருக்கிறது. பக்கமாக கொலைன்னு சொல்லி பேசிடுவான். பார்த்தா அது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பார்த்தா தற்கொலையாக இருக்கும். பக்கமாக தற்கொலைன்னு பேசிடுறது. கடைசியாக போய் பார்த்தா அது மர்டராக இருக்கும். ஏன்னா இது இண்டோர், அதாவது ஒரு குடும்பத்தில் நடந்தது. இவங்க புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குவார்ட்டர்ஸில் போய் கதவெல்லாம் தட்டுன்னு என் மகள் 3-4 வீட்டோட கதவை தட்டினாங்க. துறக்கலை யாருமே. துறந்துட்டு தான் என் மகளை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் நமக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியும் அந்த நேரங்கள் ஏற்பட்ட காயங்கள் என்ன, நாள் ஏற்பட்ட காயங்கள் என்ன. வாட் எவர் இட் இஸ், தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு சிலம்பரசன் மீது கண்டிப்பாக போடப்படும். 7 வருஷத்துக்கு கம்மியான டவுரி, அதாவது 7 வருடம் வரைக்கும் தான் டவுரி ஹராஸ்மெண்ட் டெத் இருக்கும். 498A இதெல்லாம் இருக்குல்ல, வரதட்சணை கேட்டு தொல்லைப்படுத்தியது, சந்தேகப்பட்டது, இதெல்லாம் ஆர்டிஓ விசாரணைக்கு தான் போகும். அட்டாப்சியில் ஆர்டிஓ ஒரு விசாரணை மெயினாக இருக்கும். காவல் விசாரணையை விட ஆர்டிஓ விசாரணை அதிகமாக இருக்கும். தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு ஆஸ் யூஷுவல் போட்டு தான் ஆவாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கவே முடியாது. பட் வேறு ஏதாவது கடிதம் எழுதி வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது இருக்குங்கிறத வீடை சோதனையிடணும். சோதனையிட்டால் தான். கவலர் கோட்ரஸ் தான் நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடாக இருக்கும்.
சோதனை பண்ண எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, பண்ணி எடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு காவலரா இருக்கும்போது வரதட்சணை வாங்குறது தப்புன்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இல்லையா? இருந்தும் ஏன் வரதட்சணை கேட்டு அடிச்சு சந்தேக புத்தியோட பண்ணியிருக்காரு சார்? காவலருக்கு எல்லா சட்டமும் தெரிய தான் செய்யுது. பாலியல் வழக்குலையும் மாட்டிக்கிறானுங்களே, எல்லாம் தெரிய தானே செய்யுது. திருவண்ணாமலை ஒரு ரேப்பில் மாட்டலையா, திண்டிவனத்தில் ஒரு ரேப்பில் மாட்டலையா, அது எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? யாருக்கு தெரியாது? இந்த நாட்டில் கொலை செஞ்சால் தூக்கு தண்டனை கிடைக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறது தப்பு. எனக்கு சட்டம் தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன்னு இங்கே யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சட்டம் தெரியும். ஆனால் தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒருத்தவங்க பைக்கை திருடினா தப்பு தானே, செயின் அறுத்துட்டு ஓடினா தப்பு தானே, கொலை பண்ணால் தப்பு தானே, ரேப் பண்ணால் தப்பு, எல்லாம் நடக்குதே. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி சார் சந்தேக புத்தி வருது? சொல்கிறேன், காதலிக்கு எவ்வளோ இருக்க ஃபேண்டசி ஆஃப்டர் மேரேஜ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது, லவ் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ்லேயும் சந்தேகம் இருக்குது. டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் இருக்காங்க, டாக்ஸிக்கான மனைவி இருக்காங்க. லவ் மேரேஜ்லேயும் டாக்ஸிக் லவ்வர் இருக்காங்க, டாக்ஸிக் ஹஸ்பண்ட் இருக்காங்க. குழந்தை 2024 மேரேஜ், குழந்தைக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இன்னும் முடியல அவங்களுக்கு. எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒழுங்காக ஒரு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க வேலைக்கு. இவங்க எப்டு எழும்பூர் கிரைமில் இருக்காங்க, அவர் பக்கத்தில் தானே இருக்கார், கோட்ரஸ் இருக்குது. அதாவது இந்த கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதில்லைங்கிறது தான் இங்கே உண்மை. ஒரு காலத்தில் ஏடிஎம்லாம் போலீஸை பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ தான் இல்லை. இப்போ இந்த சாதாரண காவலர்கள் போடுறாங்க. இன்னும் பழைய ஏடிஎம்ல பணமும் இல்லை, வெறும் சிலிப்பு தானே வருது. அந்த கென்னெல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டாங்கம்மா, கன் ஷாட் பண்ணிட்டாங்க போலீஸ் பெண் காவலர்கள். திருச்சியில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கன் ஷாட் பண்ணிட்டாரு. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு டிஐஜி, அவர் பேர் என்ன, நல்ல பேர், அவர் ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காரு கோவையிலம்மா. காலையில் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ டிப்ரெஷன் தான் இதில் அதிகமாக இருக்குது. இவரும் வந்து மதம் இருந்துறதும் அடிக்கிறதும் வாடிக்கையாக இருந்தால் எவ்வளோ நாள் தான் ஒரு பொம்பளை தாங்கிறது? போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? நம்மளே போலீஸ்காரர், நம்ம போய் யார்கிட்ட போய் நீதி கேட்டு நிற்கிறதுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. எங்கே போனாலும் சரி சேர்ந்து வாழுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? நீதி கேட்க முடியாது. ஆனால் பட் கேட்டிருக்கணும். இது எக்ஸ்டெண்டான முடிவு. அது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டெண்டான முடிவு. இல்லை சார், இப்போ நார்மல் பீப்புளாக இருக்கவங்களுக்கு வெளியே சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வாழ தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க காவலராக இருக்காங்க, அடித்து துன்புறுத்தும் போது கணவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன? கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும். தற்கொலை எப்படி தீர்வாகும்? நீங்களே ஒரு தவறான எக்ஸாம்பிள். அது கொலையோ தற்கொலையோ அது அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு பேசிக்கலாம். பட் இருக்கிறதுக்கு அப்படியே பேசுவோம். நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணத்தை சொல்லி கொடுத்தா எப்படி? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என்ன மோசம் போச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கமிஷனர் அருணை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுறாரு அவருன்னு. சிட்டி லிமிட்டில் தானே இருக்காரு, உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏஆர் பட்டாரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏஆரில் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆம்பளர் சொல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்கள் ஆளுமன் அனைத்து மகளிர் காவல் நேர்கள் அது எல்லாருக்குமானது தான். காவலர்கள் கம்ப்ளைண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? முடியுமா? அங்கே தான் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து நடவடிக்கை தானே எடுக்கணும். அதுதான் நம்ம ப்ராப்பரான வழி. அதை விடுத்து நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி நல்ல வழியாக இருக்க முடியும்? நிறைய சூசைட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேம்மா, ரொம்ப எனக்கு க்ளோஸில் உள்ளவங்கள்ட்ட. அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். மனைவி அவங்க மேலே வந்து அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. ஓகே, அவர் மேலே ஒரு சீன்னு கூட சொல்ல மாட்டார் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக ஃபேமிலி நடத்துனவர். மரியாதையாக பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி முருங்கைக்காயோ ஏதோ பறிக்க போயிருக்காரு. வீட்டில் கிராமத்தில் முருங்கைக்காய் மாங்காய் அதை பறிக்க போவாங்கள்ல, பறிக்க போகல புள்ள வந்து சுடு புழுதியில் ஓடியாந்துடுறான். புள்ள 2 வயசு புள்ள 3 வயசு புள்ள வச்சுங்க, சுடு புழுதின்னு சொல்லுவாங்கள்ல, புழுதி எங்கள் ஊர் பாசை, சுடு புழுதி. வெயிலில் ஓடியாந்துடுறான். கால் சுட்டு போச்சு பிள்ளைக்கு. அறிவில் பிள்ளைய வெயில் கேன்னு சொன்னது தான். பிள்ளைய தூக்கில் நேரம் உள்ள போய் தூக்க மாட்டி செத்து போயிட்டாங்க. சென்சிட்டிவ். என்ன இப்படி சொல்லிட்டியே, இத்தனை வருஷமா சொல்லாம இப்ப இப்படி சொல்லிட்டீங்கிற ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் கூட சொல்ல முடியாது. அது ஒரு விதமான ஈர்ப்பு, எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்பிரடிக்டபுள்மா, இறந்தவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். நம்மளா இப்படி யூகிக்க முடியும் இதனால தான் அவங்க இறந்துருப்பாங்கன்னு? எல்லாம் ஒரு யூகங்களில் தான் நம்ம சொல்கிறோம். பட் இறந்தவங்களுக்கு தான் தெரியும் எதனால் இறந்தாங்க, எப்படி நடந்துச்சு. கொலையோட நேரேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த கோணத்துல யோசிக்கலாமா சார்? அவர் காவலரா இருக்கனால ஒரு கொலையை வந்து ஈஸியா மறைக்க முடியும்னு நினைச்சிருப்பாங்களா? ஏன்னா உள்ளாடையோட தூக்கு மாட்டிக்கிறது நார்மல் கிடையாது இல்லையா? அது அப்நார்மல் தான். அதை விட்டா நான் ரெண்டுமே டைலமாவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பக்கம் பக்கமாக இப்படி பேசி வச்சு பக்கம் பக்கமாக நாளைக்கு மாற்றி பேச முடியாது என்னால். கொலையா தற்கொலையாங்கிறது டிசைட் ஆகட்டும். பட் உள்ளாடையோட சூசைடுங்கிறது அப்நார்மல். நீ தூங்கினா கூட உள்ளாடையோட தூங்குறதெல்லாம் இங்கே வழக்கத்தில் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு நைட்டிங்கிறது யூஸ்வல்.
ஜென்ஸுக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி கூட யூஸ்வல், அப்படி தானே? அதனால் அதுவும் கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான விஷயந்தான். அது போலீஸ் விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல, காதை 2 திருவுனா சொல்ல போகிறாங்க என்னன்னு. இல்ல ஒரு போலீஸா இருக்கனால கேக்குறோம். ரகசியங்கள்ல சீக்கிரமா வெளியே சொல்ல மாட்டாங்களே, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. 2 பாஸ்பெக்டிவ்ல யோசிங்களேன். தூக்கி தொங்க விடுறதா இருந்தால் ஒரு நைட்டியை மாட்டி தொங்க விடுறது எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒன்றாச்சு பாடியாக கிழக்கு நைட்டியை மாட்டி விட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நைட்டுங்கிறது ஓவர் ஷால் தானம்மா, பெரிய எக்ஸல் சைஸ் இப்படி தானே இருக்கும். தலையால் மாட்டினாலும் சரி, எப்படி மாட்டினாலுமே கையை மட்டும் தானே உள்ளே விட போகிறோம். செத்த உடனே ஒன்று பாடி வரைச்சி விட போகிறது இல்லைல்ல. செத்த உடனே பாடி வரைச்சிடாது. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஃபைனலைஸ் ஆகாமல் குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான். எல்லாமே நெருக்கத்தில் உள்ளவங்க தான். குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. குறை வந்து அந்த ஃபீமேலுக்கு தான். அது ஒரு பெரிய குறையே இல்லை. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு கரு முட்டை சினை முட்டையெல்லாம் வச்சிடுறாங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த புருஷன் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். நீ வேறு கல்யாணம் பண்ணிக்குமாம்மா, எனக்கு தான் குறையாக இருக்குது. சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வைத்தியம் பண்ணுறோம், அப்புறம் என்ன இருக்குது போக்குவரத்துங்கிற மாதிரி அது யூஷுவல் ஓடுது. நல்லா நெத்து போதையில் போயிருக்கார் வீட்டுக்கு. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்ருக்கு. ஊட்டிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு, நான் போயிட்டு வரேம்மாம்மா, உன்னை ஒருத்துட்டு நான் கிளம்புறேன், நான் இருக்க வரைக்கும் நீ வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துருக்கிறப்ப கண்ணெதிரே தூக்க மாட்டுதான். இவரோட போதையில் எழும்பி அதை தடுக்க முடியல, இல்லை அந்த சப்கான்சியஸாக உள்ளே போயிட்டு மூளைக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஆழமாக கண்ணெதிரே தொங்குது. 1 hour 2 hours என்னடா தற்கொலை பண்ணுறேன்னு பார்த்தா பாடியாகி கண்முன்னே தொங்கியிருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறது? அவர் இசைந்து இருந்தாருங்கிறது பொருள் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட பர்சனலாக கேட்டேன். நான் இசைந்தலாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க. இசைந்தலாம் இல்லை, நிதானம் மீறிய போதே, அதனால் என்னால் தடுக்க முடியல, அப்படியே அப்படியே கான்சியஸ் இல்லாமல் தூங்கிட்டேன். முடிச்சப்போ ஆகா என்னடா அப்படி சொன்னாலேன்னு முடிச்சு பார்த்தா தூங்கிட்டு இருந்தா பாடி ஆகிட்டு அப்படின்னு. தற்கொலைகள் ஆதி காலங்களில் நிறையா இருந்ததுமா. இப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்பெல்லாம் நிறைய பேர் எங்கள் ஊர்கள்லேயே தற்கொலையெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அவ்வளோ விவரம் போலீஸ் இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்களேன், ஊர்லேயே முடிச்சுப்பாங்க, மணியக்காரர் கண்ட்ரோல்லே இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் தான் இப்போ தான் பிஎம் போஸ்ட்மார்ட்டம் பற்றியெல்லாம் அவேர்னஸ் வந்துருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டுலம்மா, டப்பு 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 டப்புன்னு எடுத்து நியூஸை போட்டுடுறாங்க, உயிரோடு இருக்கவனுக்கே மாலை போடுறாங்கம்மா, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ இப்படி கிடையாது. நான் ஒரு தூக்கு சம்பவம் ஒன்று பார்த்தேன். நான் பேட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், கிரிக்கெட் பேட்டு. மரத்தில் உச்சாணி மரத்தில் நாவு மரத்தில் ஒருத்தவங்க தொங்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா கயிறு கட்டி இறக்கணும் பாடி ஆக்சுவலாக. இப்போ அவசரத்தில் போய் அந்த கயத்தை வெட்டி விட்டாங்க பாருங்கள், பொடியேறு கீழே விழுந்து தெரிச்சே போச்சு பாடி. அப்படி சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் கிராமங்களில். இப்போ நகரங்கள் ஆகிட்டு இவங்கெல்லாம் காவல்துறை சிட்டியில் இருக்காங்க, போலீஸ் என்ன 8வது தூரத்தில் இருக்கா. இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் ஸ்டேஷன் ஒரு 8 13 கிலோமீட்டர் கூட இருக்குது. ஒரு ஹெல்ப்பு கூட்டால் கூட 1/2 hour ஆகும் வந்து சேர்றதுக்கு போலீஸ், 1/2 hour மேலே ஆகிடும். நாங்கள் போகிறதா இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். நகரங்கள் அப்படி இல்லைம்மா, 100 கிடைச்சா உடனே வர போகிறாங்கம்மா போலீஸு. இந்த இந்த புவனேஸ்வரி விஷயத்துலையுமே 100 கால் பண்ண வேண்டியதில் என்ன இருக்குது? பொதுமக்களுக்கு சொல்கிறேன், எந்த ஊராக இருந்தாலும் 100, அப்படி 100 லைன் போடணும், 108க்கு அடிச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். காவல்துறை, ஃபயர் சர்வீஸு, ஆம்புலன்ஸு, எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் இல்லை, இதையும் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, காவலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. எனி எமர்ஜென்சி உங்களுக்கு ஃபயர் ஆகிடுச்சு, கிணத்துல யாரும் விழுந்துட்டாங்கன்னோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபயர் சர்வீஸ் வருவாங்க. அதெல்லாம் பயன்படுத்தணும்ல. நம்ம சிட்டிலலாம் போலீஸ் 5 நிமிஷம் கணக்கு வச்சுருக்காங்கம்மா, வந்துடுவாங்க, பெட்ரோல் வரும், 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட போலீஸ் ரீச் ஆகும். இப்போது 100 கால் பண்ணுறனால சொல்கிறேன் சார், அவங்க வந்து இதை வாடிக்கையாக தானே வச்சுருக்காரு, அவர் வந்து அடிக்கிறது, அவங்க எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இல்லைல்ல? இல்லையே, நீங்கள் வாடிக்கையாக வச்சுருக்கிறது இருக்க முடியாதுமா. முதல்ல ஏதோ என்னைக்கோ அக்கேஷனலாக ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை நடக்கிறதுலாம் இயல்புமா, அதெல்லாம் ஒன்றும் அது முதல்ல நார்மலைஸ் பண்ணுங்கள். உலகத்திலே யாரும் நம்மளை அடிக்கல, எங்கள் அப்பா அம்மா கூட அடித்ததில்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செல்லமாக இருந்திருப்பீங்க, நீங்கள் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க பதிலுக்கு. நார்மலைஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் அப்படியே ஃபேஷனிஸ்க்காக ஆகாதீங்க, நார்மலைஸாக இருக்குது. சண்டை வருந்தாம்மா, வாரத்தில் 1 நாள் 2 நாள், மாதத்தில் 1 நாள் 2 நாள் சண்டை இருக்க தான் செய்யும். 24 hours பண்ணுறதுக்கு நம்ம என்ன சூர்யா ஜோதிகாவா? அவங்க ரியல் லைஃப்பில் போனால் அடிச்சுக்கிட்டு பிறல தான் செய்வாங்க. ப்ராக்டிக்கல் அதுதான்மா, படத்தில் இருக்க மாதிரி ரியல் லைஃப் இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். அப்போ அந்த சண்டையை ஓவர் கம் பண்ண முடியும், இதை ஓவர் கம் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிடணும். இந்த பேர் வாழும் வாழாதுங்கிறது
முதல் ஓராண்டுலேயே தெரிஞ்சிடும். அதெல்லாம் தேரும் தேராது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும். அது குழந்தை இருந்தாலும் உருவாகும், குழந்தை இல்லாட்டினாலும் அந்த வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை தாண்டது ஒரு 60% பேர் தாண்டதே இல்லை. ஒரு 40% பேர் தான் வெற்றிடத்தை தாண்டுறாங்க. அந்த வெற்றிடத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் சலிப்பே இருக்காது வாழ்க்கையில். அப்படியே ஜேர்னி போக ஆரம்பிச்சிடும். 10 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அது வேறு மாதிரி இருக்கும். அந்த லைஃபே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் 40 வர்றது தான் ஒரு உண்மையான நேசமாக இருக்க முடியும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதுக்கு முன்னாடி வர்றது தான் சும்மா அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி தான். அது ஒன்றுமே இல்லை, புரியாது, எதுவுமே புரியாது. என்னடா கல்யாணம் ஆகும். பெரும்பாலும் பாரு செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து 2வது குழந்தை லேட்டாக பிறந்திருக்கும். மொதல் குழந்தை கல்யாணம் ஆன வேகத்தில் ஒரு குழந்தை பிறந்துடும். 2வது குழந்தைக்கு வந்து செட்டில் ஆகணும், லைஃபுக்குள்ளே கண்டிப்பாக இழுத்துரும். பொருளாதார ஓட்டம் இல்லை, பொருளாதார சாக்ரிஃபை இருப்பாங்க, பெற்றுப்பாங்க. செட்டில் ஆகிறோன்னு சொல்லி 2வது குழந்தை பெற்றுக்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க, லைஃப் செட்டில் ஆகலைன்னு சொல்லி. இன்றைக்கா ஒரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைய நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஒரு 2 வேலை வாய்ப்பு ஒரு வீட்டில் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து 2 வேலை வாய்ப்பு. சிலம்பரசன் அவர் சொந்த ஊர் இது இல்லை, திருவாரூர் மாவட்டம். இவங்க சொந்த ஊர் திண்டிவனம், வானூர். ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருக்கலாம். டிப்ரெஷன், இது மட்டும் டிப்ரெஷன் இல்லைம்மா, போதை அது ஒரு டிப்ரெஷன். பணிச்சுமைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அதிகம் போலீஸுக்கு. நம்ம திட்டுறோம், போலீஸையெல்லாம் தப்பு செஞ்சால் திட்டு தான் செய்யணும், கொஞ்சம் செய்ய முடியும். ஆனால் பணிச்சுமை அதிகம் இவங்களுக்கு. பெண் காவலருக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும். கிரைம்லாம் ஒரு நகை திருடு போய்ட்டு ஒரு வீட்டில் 50 பவுன் ஒரு பவுன் திருடு போகுது, கண்டாந்து பிடிக்கிறதுக்குள்ளே ஒப்படைக்கிறதுக்குள்ளே போலீஸ் படாத பாடுபட்டுறணும். இவருக்கு ஒரு மாதிரி, இவர் வந்து ஆம்புலன்ஸ் சொல்லிடுமா, பணிக்காவல், எஸ்கார்டு, பிஎஸ்ஓ போகிறது, நிறைய வேலைகள் இருக்குல்ல. அதாவது கடைநிலை காவலர்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறது. அவருக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும். எங்கே கோவத்தை காமிக்கிறதுன்னு தெரியாது. கமிஷனர்கிட்ட போய் காமிக்க முடியுமா கோவத்தை? வீட்டில் வந்து தான் காமிக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னா, நான் மட்டும் எங்கே போயிட்டு வர்றேன்? டியூல் ஒர்க்கரில் அதுதான், நான் மட்டும் எங்கே போயிட்டு வர்றேன்? நானும் வேலைக்கு தான் போயிட்டு வர்றேன். உனக்கு இருக்குது அதே டென்ஷன் எனக்கு இருக்குது அப்படிங்குள்ள அது ஈக்குவல் கேடரில் பெரிய பிரச்சனை தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை திருமணம் செய்து கொள்வதில்லை, குறைவு தான். வழக்கறிஞர் பெண்களை திருமணம் செய்து கொள்வது குறைவு தான். ஒரே சேம் டிபார்ட்மெண்ட்டில் திருமணங்கிறது ஆசிரியர் பணியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, மற்ற இதுலலாம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் பேச ஆரம்பித்தோம்னா, பெண்ணை விட ஆண்கள் கம்மியாக இருந்தால் இன்னும் சண்டை அதிகமாயிரும். எப்படிமா குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஜாபோட அந்த கேட்டகரியில். ஆமாம், அது நீங்கள் டாக்ஸிக்காக மாறுவீங்க. நான் மாதம் 1,20,000 சம்பாதிக்கிறேன், நீ 38,000 தான் சம்பாதிக்கிறேன், அதை அந்த பைத்தியத்தை எப்படி சமாளிக்க முடியும்? திருமணம் என்பது ஒரு பெரிய கம்பெனி, அதை ஒழுங்காக நடத்தினா அந்த கம்பெனி நல்லா நடக்கும். இல்லை நான் இப்படி தான் இங்காக ஒரு பக்கம் திருப்பம் அங்காக ஒரு திருப்பம் திரும்பினா எதுவுமே கரை சேராது. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.